ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நான் இதெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கேன். அதில் நான் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், நாளைக்கு எந்த மாதிரி பிளான் எடுத்துட்டு போக போறேன், இன்னைக்கு என்னென்னலாம் ஆச்சு, இன்னைக்கு நான் என்னென்னலாம் ஆப்ஸ்டக்கலை வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல மார்க் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க் டெஸ்ட் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சூப்பர். நெக்ஸ்ட் டெல்லி சுல்தான் வரைக்கும் வந்து 14ஆம் தேதி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். கரெக்டா? 14 தானே? எஸ். அதாவது இன்னைக்கு வந்து டெல்லி சுல்தான் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை வந்து ரிவிஷன் பண்ணணும்னு சொன்னா என்னால் ரிவிஷன் பண்ண முடியல. சரியா? அதாவது 14ஆம் தேதி என்னால் ரிவிஷன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக்கான பாமினி வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாமினி, அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணதேவராயா அதெல்லாம் வரும் தெரியுமா, அது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் ரிவிஷன் இதுல அந்த அளவுக்கு என்னால பண்ண முடியல. ஓகேவா? டெல்லி சுல்தான் பண்ணிட்டேன். டெல்லி சுல்தான் ரிவிஷன் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏன்ஷியன்ட்டை வந்து நான் சரியா ரிவிஷன் பண்ணல. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்கேன், இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 கம்ப்ளீட் அப்படின்ட்டு ஏதோ போட்டு வச்சிருக்கேன். என்னதுன்னே தெரியல. சரி, அது என்னன்னு தெரியல. கண்டென்ட் ரெடி பண்ணீங்கன்னு கேட்டா இன்னைக்கு கண்டென்ட் இல்லை. ஏன்னா எம்டிஎஸ் இருக்கிறதுனால, எம்டிஎஸோட அந்த எக்ஸாம் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணதுனால நான் அந்த கண்டென்ட் எதுவுமே ரெடி பண்ணல. நெக்ஸ்ட் சிபிஓல இன்னைக்கு 3 ஷிஃப்ட்டுமே வந்து நான் சொன்ன மாதிரியே போட்டு முடிச்சிட்டேன். சிபிஓ 28th ஜூனு 3 இதுவுமே வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். பார்ட், அதாவது எல்லோ புக்கில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்து ரிவிஷன் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்ட் 4 வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குன்னு சொன்னல. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நான் பாதி தான் கம்ப்ளீட் பண்ணேன். பாதின்னு சொல்ல முடியாது, ஒரு 3/4வாசி கம்ப்ளீட் பண்ணேன் அந்த பார்ட் 4. ஏன்னா அது வந்து பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றதுனால நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ், நிறைய ஆர்டிக்கல் இருந்ததுனால ஒரு அளவுக்கு மேலே வந்து ஆர்டிக்கலை வந்து மனப்பாடம் பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா 3/4வாசி கம்ப்ளீட் பண்ணிட்டு வச்சிட்டேன். சரியா? பட் அந்த ரிவிஷன்ன்றது இந்த எல்லோ புக்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சிபிஓவில் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எஸ்பி பக்ஷியை பொறுத்த வரைக்கும் வேர்டு வித் மீனிங்ல NOP Q வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட் M, அதுக்கு முன்னாடி என்ன L, இந்த 2 ரிவிஷன் பண்ணிட்டேன். ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓல்டு நோட்ல 8th பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்றதா வந்து சொல்லியிருந்தேன். 7th 8thலாம் இல்லை, என்னால் 8th பார்ட்டையும் வந்து ஃபுல்லா முடிக்க முடியல. ஏன்னா 8th பார்ட்ல என்ன இருந்ததுன்னா கிராமர் ரூல்ஸ் தான் இருந்தது ஃபுல்லா. கிராமர் ரூல்ஸ் வந்து நான் வந்து நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எம்டிஎஸ் படிக்கும்போது ஆர்பியோட அமித் திரிவேதின்ட்டு ஒருத்தரோட கிராமர் ரூல்ஸ் வந்து கிராஷ் கோர்ஸ் ஒரு 3 பார்ட் இருக்கும். அந்த 3 பார்ட்டை வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்ற மாதிரி சொன்னேன். ஸோ அந்த நோட்ஸ் தான் வந்து இந்த 8th பார்ட்ல இருக்கு. அந்த 8th பார்ட்ல ஒரு 30 கிராமர் ரூல் வரைக்கும் படிச்சு முடிச்சேன். அதுக்கு மேல வந்து போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் CHSL 2023க்கான சினானியம்ஸ் வந்து அதில் 8th பார்ட்ல இருந்தது. அதையும் நான் படிச்சு முடிச்சிட்டேன். 2 செக்ஷனல் போடணும்னு சொன்னேன், அதை போட முடியல. சிபிஓல எரர் ஸ்பாட்டிங் பார்க்கணும்னு சொன்னேன். எஸ், எரர் ஸ்பாட்டிங் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாம சினானியம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ், OWS, இதையும் நான் வந்து பார்த்துட்டேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் நேற்று பண்ணது. அப்பாயின்மெண்ட் அவார்டு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸு, சப்மிட்டு, டிஃபென்ஸு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன்னா சிஏல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? சிஏல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புக்ஸு இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணலை. இதெல்லாம் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், ரிவிஷன் பண்ணணுன்ட்டு. ஆனால் இதையும் ரிவிஷன்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டேன். பிஒய்க்யூ வந்து 2 செட்டு தான் வந்து போட்டு முடித்தேன். அதாவது ஜூலை 3ல் 4 செட்டு போடணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் இந்த 2 செட்டு தான் வந்து போட்டிருந்தேன். இங்கேயும் நான் ரிவிஷன் வந்து பண்ணாமல் வச்சுருந்தேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரைகுறையாக வந்து இன்னைக்கான இது முடிய போகுது. ரீசனிங் வந்து என்னது, நான் ஒன்றுமே தொடவே இல்லை. ஓகே, ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணினா 12 மணி. கண்ணு அப்படியே 12 மணி இல்லை, 1 மணி ஆகப்போகுது. கண்ணு சொருவுது. ஸோ கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. காலையில் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு அதையும் நான் சொல்லிடுறேன். காலையில் என்ன ஆச்சுன்னா, நான் அதுக்கு முன்னாடி நாள் முந்தானேத்து என்ன ஆச்சுன்னா 2:30க்கு வந்து தூங்கினேன்.
ராத்திரி. சரியா? ஸோ அதனால நேத்து என்னால எத்தனை மணிக்கு எழுந்திரிக்க முடிஞ்சதுன்னா 7:30 மணிக்கு தான் எழுந்திரிக்க முடிஞ்சுது. 7:50க்கு மார்க் போட ஆரம்பிச்சேன். மார்க் போட்டு ஆரம்பிக்கும் போது 8:50 ஆச்சு. 8:50 நான் கிளம்ப 9:50, அதாவது 10 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா? நான் 9 to 1 மணி வரைக்கும் பிளான் போட்டிருந்தேன். அதுல 1 மணி நேரம் அப்படியே அபேஸ் காணாம போயிடுச்சு. இப்போ 10 to 1 இருக்கிற டைம் வச்சு என்னால வந்து எதையுமே வந்து உருப்படியா பண்ண முடியல. அங்க ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அங்க இருந்து தொடர்ந்து ஒண்ணு ஒண்ணா அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ராத்திரி வரைக்கும் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அதுவும் இல்லாம எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் என்னன்னா, நான் இந்த மாதிரி பிளான் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து படிச்சு முடிச்சிருந்தேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லயே இருக்கட்டுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் நியூஸ் படிச்சு வச்சிருந்தேன், இன்டர்நேஷனல் நியூஸ் படிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், இன்னும் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து முடிச்சு வச்சிருந்தேன். இது எல்லாத்தையுமே வந்து நான் இதுக்கப்புறம் ரிவிஷனே பண்ணாம நான் பாட்டுட்டு ஒரு லைன்ல போயிட்டே இருக்கேன். நான் இப்போ கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வரும்போது தான் இது நான் படிச்சிருக்கேன் ஆல்ரெடி அப்படின்றதே வந்து எனக்கு தெரியுது. இதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் வந்து புதுசா படிக்கிறதா, இல்லை இதையே வந்து ரிவிஷன் பண்றதா, படிச்சது வேற திருப்பி ஞாபகம் இல்லை, ரிவிஷன் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து ஏற்பட்டது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு நான் பெருசா வந்து எந்த டாபிக்குமே வந்து டச் பண்ண போறது இல்ல. ஃபுல்லா ரிவிஷன் தான். ஃபுல்லா ரிவிஷன் தான். அதாவது டே 1, டே 2ல என்னென்னலாம் படிச்சனோ புதுசா, அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் படிச்சனோ அது எல்லாத்தையுமே அதே சப்ஜெக்ட் தான். ரிவிஷன் மட்டும் பண்ண போறேன். அப்படி ரிவிஷன் பண்ணி ஓவராலா நான் எல்லாத்தையுமே வந்து மைண்ட்ல ஏத்திக்க பாக்குறேன். அப்பதான் வந்து என்னால அடுத்த நாளுக்கு வந்து ஒழுங்கா படிக்க முடியும், மன உறுத்தல் இல்லாம. ஸோ ஏன் இந்த ஒரு டெசிஷன் எடுத்தேன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடிலாம் எந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன்னா, ஒரு பக்கம் நான் நியூவா படிச்சுக்கிட்டே இருப்பேன், இன்னொரு பக்கம் வந்து அது காணாம போயிட்டே இருக்கும். ரிவிஷன் வந்து அடிக்கடி பண்ண மாட்டேன். ஓகேவா? ரிவிஷன் பண்ணாம அப்படியே நியூவா படிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த தடவை என்ன பண்ணேன்னா, அந்த வழக்கத்தை மாத்திடுறேன். இஃப் நான் நியூவா படிக்கிறது என்னால தடப்பட்டு போச்சுன்னா கூட ரிவிஷனை ஸ்டாப் பண்ணக்கூடாது. சப்போஸ் ரிவிஷன் சரியா பண்ண முடியலைன்னா, நியூவா படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு கூட ரிவிஷனை நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்ற மைண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் நான் ஒரு 2, 3 எக்ஸாம் நினைக்கிறேன். ஆமா, 2, 3 எக்ஸாமு என்னோட நோட்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாம் வந்தது. நான் சரியா ரிவிஷன் பண்ணாதனால அந்த கொஸ்டின்லாம் என் நோட்ல இருந்ததா இல்லையான்னு கூட தெரியல. அதெல்லாம் ரேண்டமா வந்து பார்க்கும்போது தான், ஐயோ இந்த கொஸ்டின் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் தாமிக் ஸ்தூபான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தான். தாமிக் ஸ்தூபா வந்து எங்க இருக்குன்ட்டு. நான் அது என்னோட நோட்லயே 3 இடத்துல எழுதி வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்ல எழுதியிருக்கேன், நடுவுல எழுதியிருக்கேன், பேக்ல எழுதியிருக்கேன். ஓகேவா? ரோஸ் குண்டுன்னு ஒரு நோட்டு சொல்லுவேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த ரோஸ் குண்டு நோட்ல வந்து எழுதி வச்சிருக்கேன். ஆனா நான் அதையே வந்து ஒழுங்கா படிக்காம விட்டுருக்கேன். அதே மாதிரிதான் இன்னொன்னு ஒண்ணு, பேங்க் ரிலேட்டடா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சிஹெச்எஸ்எல் டியர் 2 2022ல அதையும் அந்த மாதிரி தான் விட்டு போனேன். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஓவர் கம் பண்றதுக்காக இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபுல்லா ரிவிஷன் பண்ண போறேன். இந்த ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஆஹ் நான் இப்படி வீடியோ போடுறதுனால உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இல்ல ப்ரோ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் ஆக்கப்பூர்வமா வேற ஏதாவது பண்ணலாம். பிகாஸ் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்றதுனால உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்புறேன். இப்படி நான் உங்களுக்கு இதுவும் இன்னொரு ஒரு கதையும் இருக்கு. இன்னைக்கு நான் 10 மணிக்கே வந்து தூங்கி இருக்கணும். ஆனா வந்து தூக்கம் வந்தது, தூங்கல. பிகாஸ் நான் இன்னைக்கு இல்ல, நேத்து. ஓகேவா? தூங்கி இருக்கணும். ஆனா வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றது ஆஹ் அதாவது பப்ளிஷ் பண்றப்போ 15ஆம் தேதி, ரெக்கார்ட் பண்றப்போ 14ஆம் தேதி. 14ஆம் தேதி ராத்திரி. இப்போ 11:45க்கு வந்து ரெக்கார்ட் பண்றேன்ல, இந்த மாதிரி 11:45க்கு உங்ககிட்ட வந்து நான் சொல்றதுக்கு எக்ஸ்கியூஸ் வந்து நிறைய கேட்கக்கூடாது. நான் வந்து ரிவிஷன் பண்ணல, இன்னைக்கு பண்ணல, அது பண்ணல, இதை பண்ணலன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே 10 to 12 வந்து ஒழுங்கா உட்காந்து படிச்சேன். ஸோ இப்படி நான் உங்ககிட்ட வந்து சொல்றதுனால உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாதுன்றதுனால உட்காந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 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 2 மணி நேரம் வந்து ஒழுங்கா உட்காந்து படிச்சேன். ஸோ இதுவே வந்து நான் தனியா உட்காந்துருந்தேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணாம நான் தனியா படிச்சிருந்தேன் அப்படின்னா, படிக்க ட்ரை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா இந்த 2 மணி நேரம் என்னால ஒழுங்கா படிச்சிருக்க முடியாது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பட் எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா? ஓகே.
செஷன் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்களோட டைமை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்.